அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்துட்டு கதைக்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்துக்கிட்டு போடுறேன். என்னென்னு சொன்னால், இந்த கிளாஸ் அப்டேட்டை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் எப்படி நடக்க போகுது, அடுத்தது என்னென்ன படிப்பிக்க போகிறேன், அடுத்து என்னென்ன பேச்சுக்கு செய்கிறேன், என்னென்ன எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவாக சொல்கிறதுக்கு தான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? கிளாஸ் வந்துட்டு ஜாயின் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறார்கள் வந்துட்டு என்ன செஞ்சு விடுங்க, இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 07638754469 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு கொடுங்க. இந்த நேம் வந்துட்டு சக்கீப், இந்த நேம் வந்துட்டு சக்கீப். வாட்ஸ்அப் சேனல் வந்துக்கிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் வந்துருக்கு சக்கீப் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணுறேன் நான். அதே நேம் தான் சக்கீப் ஃபிசிக்ஸ். சரி, அப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் கிளாஸில் ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நான் செட் பண்ணுவோம். சரியா? இப்போ நான் கிளாஸ் டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். 2027 batch and 2026 batch. 2027 batch, 2026 batch. இந்த ரெண்டுக்கு நடக்கக்கூடிய கிளாஸை வந்துட்டு தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த 2027 பேட்சுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்துக்கிட்டு நடக்க போகிறதால உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிவிஷன் பேக்குன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்கேன். சரியா? இந்த ஃபாஸ்ட் ரிவிஷன் பேக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட், அடுத்தது செகண்ட் யூனிட்ல 2.5 வரைக்கும் வேலை வலு சக்தி வரைக்குமான அளவு வரைக்குமான முழுமையான ரிவிஷன் மீட்டல் தியரி முழுமையாக மீட்டல் தியரி என்ன செய்ய முழுமையாக மிச்ச தெளிவாக அந்த ஒரு வீடியோ பார்த்தா காணும் அந்த அளவுக்கு தெளிவு கிடைக்கும். அப்படி அதாவது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம், அதில் தியரி முழுமையாக நீங்கள் படிக்கலாம். அதை வச்சு தியரியை படித்து கொள்ளையிடும். அந்த அளவுக்கு முழுமையாக வந்துட்டு மீட்டுறேன் ஒரு வீடியோ காணும். அந்த ஒரு வீடியோ காணும் உங்களால் மொத்தமாக என்ன செஞ்சு கொள்ளையிடும், உங்களால் அதுக்கான தியரியை விளங்கி கொள்ளையிடும். தியரி படிக்காதவர்கள் கூட விளங்கி கொள்ளையிடும். அந்த அளவுக்கு ஒரு ரிவிஷனாக போகுது. சரியா? அதுக்கு கூட என்ன செய்யணும்னு சொன்னால் 3 years ஃபர்ஸ்ட் டேர்ம் FWC பேப்பர் வந்துக்கிட்டு செஞ்சு காட்டுவோம். ஃபர்ஸ்ட் டைம் FWC பேப்பர் என்னது முழுமையாக 3 இயர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக செஞ்சு காட்டுவோம். MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ மூன்றுமே என்ன செய்வேன் செஞ்சு காட்டுவோம். எப்படி பேப்பர் செய்யணும், எப்படி ஒரு பேப்பர் அணுகணும், எப்படியெல்லாம் கேள்விகள் வரும், எல்லாமே என்ன செய்வேன் தெளிவாக செஞ்சு காட்டுவேன். சரியா? இது 27 பேட்சுக்கான ஒரு கிளாஸ் போகக்கூடிய ஃபாஸ்ட் ரிவிஷன் பேக்காக அறிக்க போகுது. இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளையிடும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கு மந்த்லி வந்துக்கிட்டு இதில் பேமெண்ட் வந்துக்கிட்டு இது வந்துட்டு ஃபாஸ்ட் ரிவிஷன் பேக் ஃபுல் பேக் ரிவிஷனோட பேக் ஃபுல்லாக கிடைக்கும். உங்களுக்கு டோட்டல் பேமெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து 2000 வந்துக்கிட்டு பே பண்ணி நீங்கள் எடுக்க எக்ஸாமுக்கு என்ன செஞ்சு கொள்ளையோ எக்ஸாமுக்கு தேவையான குயிக்குண்டு ரிவைஸ் பண்ணி குயிக்குண்டு எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதை நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் எடுத்து படித்து கொள்ளையிலும் 2000 அறிக்க போகுது. அடுத்தது தியரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் போகுதுன்னா, இந்த தியரி கிளாஸ் வந்துக்கிட்டு முற்றுமுழுதாக 79ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய MCQ கேள்விகள், இன்னும் மாடல் கேள்விகள் ப்ளஸ் மாடல் கேள்விகள்
சிங்கள மீடியத்தில் வந்திருக்கக்கூடிய கேள்வி, தமிழ் மீடியத்தில் வந்திருக்கக்கூடிய கேள்வி, மாடல் கொஷின்ஸ் எல்லாமே என்ன செஞ்சு காட்டுவோம், செய்து காட்டுவோம். இதில் எம்சிக்யூவில் சரியா. ஸ்ட்ரக்சர் வந்துக்கிட்டு ஸ்ட்ரக்சர் என் எஸ்ஏ வந்துக்கிட்டு எப்படி செஞ்சு காட்டுவோம்னு சொன்னால், அது ஃபுல்லாக 2005 இருந்து 2025 ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ முழுமையாக என்ன செய்வேன், தியரி கிளாஸில் செய்து காட்டுவேன். தியரி முழுமையாக உங்களுக்கு டீப்பாக எப்படி இந்த ஒரு தியரி வந்துச்சு, ஏன் இது வந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தி என்ன செய்வேன், கொண்டு போவேன். இதில் போகிற தியரி என்ன பார்ட் போகுதுன்னு சொன்னால், மெக்கானிக்ஸ் வந்துக்கிட்டு போகுது. இது மந்த்லி வந்துக்கிட்டு இந்த பேமெண்ட் உங்களுக்கு மந்த்லி 1200. எந்த இடத்துலையும் இப்படி ஒரு பேமெண்ட்டுக்கு யாரும் படித்து கொடுத்ததில்லை. மந்த்லி 1200 எந்த இடத்துலையும் யாரும் இப்படி ஒரு பேமெண்ட்டுக்கு படித்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இதுக்குரிய கிளாஸ் வந்துக்கிட்டு வீக்லி வந்துக்கிட்டு நடக்கும். வீக்லி வந்துக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 கிளாஸ் நடக்கும். அது உங்களோட தியரியில் அளவை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி 2 அல்லது 3 1 ஹவரோ இல்லாட்டி 1.5 ஹவரோ கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். டெய்லின்னு சொன்னால் வீக்லி 2 அல்லது 3. அதுக்கு டைம் என்ன, டேட் என்னங்கிறது எல்லாத்தையும் வந்துக்கிட்டு நான் என்ன செய்வேன், நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சென்ட் பண்ணுவேன். சரியா. இதுதான் இந்த இப்போதைக்கு 27க்கு நடந்திருக்கக்கூடிய கிளாஸஸ். அப்போ மிச்சம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன் எல்லாமே என்னது தெளிவாக சொல்லியிருக்கேன். 27 பேஜுக்கு எப்படி கிளாஸ் நடக்குது, என்ன மாதிரி இது விஷயத்தை செஞ்சுட்டு போகிறேன் எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி. இதில் ரிவிஷன் ட்ரெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ரிவிஷன் ட்ரெக் ஃபஸ்ட் யூனிட் 7th செகண்ட் யூனிட்ல மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 8 hours ப்ளஸ் 6 hours ப்ளஸ் வீடியோஸ் வந்துட்டு வரப்போகும். 8 hours இல்லாட்டி 6 ஹவர்ஸுக்கு மேலே 6 ஹவர்ஸுக்கு மேலே இல்லாட்டி 8 ஹவர்ஸுக்கு மேலே உங்களுக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ யூனிட்டில் ரிவிஷன் வந்துட்டு கிடைக்க போகுது. இங்கே 3 years எக்ஸாம் பேப்பர் வந்துக்கிட்டு அது ஃபுல்லாக முழுமையாக செஞ்சாட்டுப்படும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸுக்கு மேலே எடுக்கும். அப்போ 15 hours டோட்டலாக வந்துக்கிட்டு 20 தொடக்கம் 25 hours ப்ளஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு இதில் வீடியோஸ் வந்துட்டு கிடைக்கும். சரியா. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 2000 வந்துக்கிட்டு பேமெண்ட் ஆகிக்க போகுது. இது வந்துக்கிட்டு எந்த தியரி கிளாஸ். சரியா. இது தியரி கிளாஸாக இருக்க போகுது. எம்சிக்கு எவ்வளோ செஞ்சு காட்டுறேன், எஸ்ஏ எவ்வளோ செஞ்சு காட்டுறேன் எல்லாம் தெளிவாக செஞ்சிருக்கேன். அவ்வளவும் இன்ஷால்லா செய்து காட்டப்படும். சரியா. அடுத்தது 2026 பேட்ச், அதாவது எக்ஸாம் பேட்ச். இவங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால், முதலாவது பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா. இது December 8 உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டட் கிளாஸாக தான் கிடைக்கும். சரியா. இதுவும் வந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான், லைவாக நடக்கல. ஜூம் பிரச்சனைகள், அதாவது கவரேஜ் பிரச்சனை, இந்த இடையில வந்துச்சு கரண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை வரும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், உங்களுக்கும் ரெக்கார்டட் வீடியோஸை தாரேன். அது உங்களுக்கு விரும்பின டைமில் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கும் தார ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோஸை 2 days மேக்ஸிமம் டைம் தருவேன். 2 days மேக்ஸிமம் டைம் தானே சொன்னால், அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டா அடுத்த லிங்க் வந்துட்டு தருவேன். அந்த வீடியோ பார்க்கலாட்டி உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்க மாட்டேச்சு. அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்க்கும் தருவேன். அந்த டாஸ்க் சில வேலைகள் வந்துட்டு தருவேன், ஹோம் ஒர்க்ஸ். அதை செய்யலாட்டி உங்களோட நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன செஞ்சுருந்தாலும் சரி, கிளாஸை விட்டு முடிந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிட்டுருவேன். உங்களோட பேமெண்ட்ஸு மாதிரினா இதுவும் மாதிரி ஃபுல்லாக என்ன செஞ்சிடுவேன், ரிமூவ் பண்ணிட்டுருவேன். செய்யாதாக்கள் நீங்கள் தேவையில்லை. அப்போ 2 days தான் உங்களுக்கு என்னது டைம். கிளாஸஸ் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன நோட் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்ய, அடுத்த வீடியோஸ் வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்க போகுது. சரியா. அடுத்தது December 8 என்னது, December 8 உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்க போகிறது சொல்ல. இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன் வீடியோ இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கிடைக்கும். இதில் என்ன இது வந்துட்டு போகுதுன்னு சொன்னால், 26க்கு பேப்பர் கிளாஸில் உங்களுக்கு 79 இருந்து 2025 வரைக்குமான எம்சிக்கு முற்று முழுதாக என்ன செஞ்சு காட்டுவேன்,
செய்து காட்டுவோம் முற்றுமுழுதாக. எப்படி ஒரு கேள்வியை செய்கிறது, எப்படி கேள்விகளை செய்கிறது, அதாவது எந்தெந்த பேட்டர்னில் ஒரே மாதிரி கேள்வி வந்தால் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. சரியா? அந்த எப்படி கேள்வி செய்கிறதுங்கிறத காட்டி தரணும். அப்போ நீங்கள் முழுதாக செய்யும் போது என்ன செய்யுன்னு சொன்னாரோ அது மிச்சம் தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். அப்போ இன்னும் இல்லை கேள்விகளை உங்களுக்கு செய்கிறதுலே சரி. ஒரு எம்சிக்யூ எடுத்தீங்கன்னு சொன்னால் 50 எம்சிக்யூவில் குறைந்தது ஒரு 40 இருக்கிறது அல்லது 35 இருக்கிறது. எப்படிங்கிறத நான் நார்மலாகவே சிம்பிளாகவே எப்படி எடுக்கிறேங்கிறத நான் சொல்லி தந்துடுவேன். அதுக்கு மேலே எடுக்கிறது நீங்கள் உங்களோட பொறுப்பு. அப்போ மேக்சிமமாக உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அவ்வளோ ஒர்க் அவுட் நான் என்ன தருவேன். சரியா? டாஸ்காக இல்லாட்டி ஒரு ஹோம்ஒர்க்காக தருவேன். அதை நீங்கள் என்ன செய்யணும். அப்போ அதன் மூலம் என்ன செய்யலாம், உங்களோட எப்படி பேப்பர் செய்கிறது, எப்படி எபிலிட்டி, டைமிங், எப்படி சிலாக்கள் பேப்பர் செய்வாங்க ஆனால் டைமிங் இருக்க மாட்டேங்குது. அதாவது நிறைய மார்க்ஸ் வந்துட்டு மிஸ் ஆக்குவாங்க, நிறைய கேள்விகள் விடுவாங்க, தெரிஞ்ச கேள்விகளை. அப்போ அந்த டைமிங் எப்படி பிடிக்கிறது அது எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இந்த கிளாஸில் சரியா? ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 2005 இருந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் 2005 இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் செய்து காட்டப்படும், முழுமையாக செய்து காட்டப்படும். சரியா? 2005 இருந்து 2025 வரைக்கும் முழுமையாக செய்து காட்டப்படும். அதே சமயம் இந்த ரிவிஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 11 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டுன்றா ரிவிஷன் முழுதாக. அதாவது உங்களுக்கு ஒரு கிளாஸ் போகலாட்டி நீங்கள் இதுவரைக்கும் கிளாஸே போகல, ரிவிஷன் மட்டும்தான் படிக்கிங்கன்னு சொன்னால் இந்த ரிவிஷனை மட்டும் வச்சு ஒரு தியரியை எப்படி வழங்கி எடுக்கலான்ற அளவுக்கு என்ன செய்ய வழங்கப்படுத்துங்க. இதே மாதிரி இப்போ அந்த ரிவிஷன் சொன்ன மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தியரி நீங்கள் படிக்கவே இல்லை, ஆனால் ரிவிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நீங்கள் படிப்பீங்க. அந்த கேள்வி ஒன்று செய்கிறதுக்கான எல்லா விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படித்தான் ரிவிஷன் வந்து செய்கிறேன். ஒரு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வழங்கும். என்ன தியரி ரிவிஷன் முதலாவது யூனிட்டுக்கு எந்த அளவுக்கு செய்கிறேன், அடுத்த 2வது யூனிட்டுக்கு எப்படி செய்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள். முதலாவது யூனிட், 2வது யூனிட், 3வது, 4வது எல்லா யூனிட்டும் என்னது செய்து காட்டுவேன். அதுலேயும் இந்த எம்சிக்குகள் எப்படி செஞ்சுட்டு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு டியூட்டுகள் வந்துட்டு பெரும்பாலாக என்ன செய்ய மாட்டேன், நான் அனுப்ப மாட்டேன். சில முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் டியூட் அனுப்புவேன். இப்போ வீக்லி உங்களுக்கும் அதையும் சொல்கிறேன் நான். சரியா? இருங்க, அதை சொல்கிறதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வீக்லி என்ன செய்ய போகிறேன்னா டாஸ்கஸ் வந்து தருவேன். வீக்லி என்ன செய்வேன், டாஸ்க் தருவேன். அந்த டாஸ்க் என்ன செய்யும் செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கே ஒரு எபிலிட்டி வரும், என்னால் செய்ய முடியும்ங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எபிலிட்டி வந்து வரும். சரியா? அதாவது எப்படி இருந்துச்சுன்னா வீக்லி வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் வீக்லி என்ன செய்யறது, ஒரு பேப்பர் மாதிரி செய்யப்படுது. அது அதாவது 2 யூனிட் ஃபுல்லாக தலைவின மாதிரி வரும். அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? வீக்லி ஒரு பேப்பர் நடக்கும். அந்த பேப்பர் எப்படி என்ன சொன்னால் 10 MCQ, அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஒரு எஸ்ஏ. சும்மா நார்மலான ஒரு பேப்பர் 1 hour பேப்பர் மாதிரி ஒன்று நடக்கும். சரியா? வீக்லி நடக்கும். சரியா? அப்போ இந்த வீக்லி எக்ஸாம் உங்களுக்கு என்ன செய்யும், தொடர்ச்சியாக நடக்கும். அதில் ஸ்கீம் தான் நம்ம விளக்கம் வந்துட்டு போடுவோம். சரியா? அப்போ இதுலேயே உங்களுக்கு என்ன எக்ஸாம் ப்ராக்டிஸ் நடக்கும். இந்த இடத்துல ரிவிஷன் முழுமையாக என்னது செஞ்சு காட்டுவேன். அதுலேயும் உங்களுக்கு இந்த டியூட்ஸ் தானே, டியூட் நான் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். டைப்பிங் டியூட்டர்ஸ் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். என்ன பாஸ் பேப்பராக முழுமையாக செய்யப்படுறேன். மாடல் பேப்பர் செய்யப்படுறா, மாடல் கேள்விகள் செய்யறேன்னு சொன்னால் அது என்ன செய்வேன்னு சொன்னால் என்ன கேள்வியோ அதை மட்டும் டைப் பண்ணி நான் என்ன செய்வேன், சென்ட் பண்ணுவேன். மாடல் கேள்வி செஞ்சேன்னு சொன்னால் மாடல் கேள்விகளை செய்யப்போல அதுக்கு ஒரு டியூட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அதை சென்ட் பண்ணுவேன். பாஸ் பேப்பர் செய்யும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எப்படி என்ன பாஸ் பேப்பர் இது போகுன்னு சொன்னால் அப்போ 79 2025 செய்யறேன்னு சொன்னால் மெக்கானிக்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் மெக்கானிக்ஸ் செய்யப்படுறேன்னு சொன்னால் அது எப்படி செய்வேன்னு சொன்னால் இப்போ 2.1 2.2 சொல்லி ஒவ்வொன்று உடச்சிருக்கு தானே, இயக்கத்தியல் அப்படின்னு சொல்லி ஒரு திசை திருப்பம்னு சொல்லிட்டு இருக்குதானே. அந்த ஒவ்வொரு பாட்டாக என்ன செய்வேன், ஒவ்வொரு பாட்டாக செஞ்சுட்டு போவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் என்ன தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன குழப்பம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே என்ன செய்யும், கிளியர் ஆகும். அப்போ அதை கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி என்ன செய்வேன், செஞ்சுட்டு போவேன். அப்போ இதுக்கு உங்களுக்கு எது இருந்துச்சுன்னா ஜேகே சார் பாஸ் பேப்பர் புக் என்ன செய்யலாம் இதுக்கு எடுத்துக்கொண்டே. சரியா? ஜேகே சார் பாஸ் பேப்பர் புக்
அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் செல்லி செய்வேன். அப்போ நீங்கள் பாஸ் பேப்பர் புக்கு இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஏசி எடுங்கன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி தேவைன்னு நான் அந்த கேள்விகளை ஃபோட்டோ பிடிச்சி போடுவேன். சரியா? அடுத்து முக்கியமான கேள்விகள் செய்யணும்னு சொன்னால் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சு கொண்டே பார்த்து எடுத்து. அப்போ இப்படி தான் என்ன கிளாஸஸ் வந்துட்டு போகுது. உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுக்கணுச்சுன்னா இப்போ இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போ இணைஞ்சு கொள்ளுங்க. இல்லை கடைசியாக நேரத்தில் வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறது இங்கே இல்லை. கடைசி டைமில் நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு 3 days வந்துக்கிட்டு டைம் தருவேன். 3 days இல்லாட்டி 4 days டைம் தருவேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஜாயின் பண்ணி கொடுங்க விருப்பமானாக்கள். இல்லாட்டி அதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு போதுமான மாணவர்கள் வந்தவுடன் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா? இப்போ 3 daysக்குள்ளே உங்களோட பேமெண்ட்ஸை வந்துக்கிட்டு 3 days இல்லாட்டி 4 days தரேன். December 8 தான் கிளாஸ் ஸ்டார்ட். ஆனால் December 12 வரைக்கும் உங்களுக்கு என்னது December 12 வரைக்கும் உங்களுக்கும் பேமெண்ட் கட்டக்கூடிய டைம் தரேன். December 12க்குள்ள உங்களோட பேமெண்ட்ஸை கட்டி இணைஞ்சு கொள்ளுங்கள். December 12க்கு போகிற பேமெண்ட்ஸ் கட்டுற யாரும் பட்டினாலும் நான் கிளாஸில் ஜாயின் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு வந்தால் யாரும் ஜாயின் பண்ண முடியாது. அதோட கிளாஸஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது, அட்மிஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. சரியா? இப்போ இதுக்கு வந்துக்கிட்டு மந்த்லி பேமெண்ட்டாக என்ன அளவு சொல்லலை. மந்த்லி இதுக்கு வந்துக்கிட்டு எவ்வளோ எடுக்குன்னு சொன்னால் 1200. யாரும் இந்த இடத்துல 1200 இங்கே யாரும் எடுக்கிறதில்ல. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு கிளாஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி போகிறேன். இந்த ஜேகே சார் புக் வந்துக்கிட்டு செஞ்சுருந்தாங்க. அது இடையில என்ன செஞ்சிச்சுன்னா இடையில விடுபட்டுச்சு. இன்னைக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்ல காரணத்தால் 25 day கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலையும் இந்த ஜேகே சார் புக்கிட்ட அதாவது மாடல் புக் உங்களுக்கு தெரியும் 1001 MCQ மெக்கானிக்ஸ். இந்த இது வந்துக்கிட்டு என்ன செய்யப்படலை. இந்த கிளாஸ் வந்துக்கிட்டு முழுமையாக என்னது முடிக்கல. சரியா? இதில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு சில எல்லா அடையமானங்களுக்கு கிடைக்கல. இதில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் நெக்ஸ்ட் வீடியோஸ் ஜனவரி 25 இருந்து பிப்ரவரி 25 1 மந்த்துக்குள்ள ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். 1000 MCQ ஃபுல் வீடியோவே உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ மொத்தமாக கிடைக்கும். மெக்கானிக்ஸில் மொத்த ரிவிஷன் என்ன செய்யலாம். இது உங்களுக்கு இதுக்குள்ளே தேவையான விஷயத்தை நான் இன்க்ளூட் ஆகுவேன். சரியா? அப்போ இந்த டைம் பீரியடுக்குள்ள என்ன செய்யணும் சொன்னால் உங்களுக்கு மொத்த வீடியோஸும் கிடைக்கும். கிடைச்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம், மெக்கானிக்ஸுங்கிற ஒரு பாடத்தை முழுதாக என்ன செய்யலாம் கிளியர் ஆகிக்கலாம். மெக்கானிக்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாம் கிளியர் ஆகி என்ன செய்யலாம். இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் ஒரு எக்ஸாம் வருது. இந்த பீரியடுக்குள்ளே மற்றது சிலது முடிச்சிட்டேன் ஆனால் அப்லோட் பண்ணலை. இந்த எக்ஸாம் வேலை காரணமாக என்ன செஞ்சிருக்கேன், இந்த கிளாஸும் எல்லாத்தையும் செய்கிறதால எனக்கு லோட் ஆகுது. அதுக்காண்டி இதை கொஞ்சம் பிட் போட்டிருக்கேன். ஆனால் கிளாஸ் செய்யாமல் விட மாட்டேன். 27க்கு நல்ல டைம் இருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 26 எடுத்தாங்களுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேன். என்ன சொன்னால் டவுட்டான கேள்விகள் தான் நிறைய இருக்குது. உங்களுக்கு டவுட்டான கேள்விகளை மட்டும் பார்த்து முடிக்கிறதுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இதில் டவுட் கேள்விகளை மட்டும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கிழமை இல்லாட்டி 2 weeksக்குள்ளே என்ன செய்யலாம், மெக்கானிக்ஸை ஃபுல்லாக முடிக்கலாம். தியரி அதாவது அப்படி கிளியராக படுத்துவேன். சரியா? அப்படி கிளியராக அதாவது இந்த ஜேகே சார் புக் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலான்னு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்க ஒரு கிளியராக வந்துட்டு வழங்கப்படுத்துவேன். மிச்சம் தெளிவாக உங்களுக்கு முழுமையான வீடியோ கிடைக்கும். மெக்கானிக்ஸே ஃபுல்லாக கிளியராக இருக்கும். இனிமேல் மெக்கானிக்ஸ் படிக்க தேவையான அளவுக்கு இருக்கும். சரியா? அப்படி நீங்கள் எக்ஸாமுக்கே டிரெக்டாக போகக்கூடிய மாதிரி மெக்கானிக்ஸுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். அவ்வளோத்தை முடிச்சிங்கன்னு சொன்னால். சரியா? அப்போ இவ்வளோ தான் என்ன உங்களுக்கான தெளிவான என்னது
உங்களுக்கான தெளிவான கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் விரும்பினாக்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். 2027 பேட்ச் 2026 பேட்ச் எல்லாத்துக்கும் டிசம்பர் 8 தான் ஆரம்பிக்குது. உங்களோட பேமெண்ட் லாஸ்ட் டேட் டிசம்பர் 12. அதுக்குள்ளே பே பண்ணிவிட்டு டிசம்பர் 12 27க்கு டிசம்பர் 10 க்ளோஸ் பண்ணுறேன். 27க்கு டிசம்பர் 10 க்ளோஸ் பண்ணுறேன் அட்மிஷன். அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த ரிவிஷன் பேக்கை எடுத்துக்கொள்ளையிடும். அதே மாதிரி தியரிக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ளையிடும். சரியா? முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.